ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம ட்ரின்ச் பண்ணும்போது அது நல்லா கேட்டுரும். அதுக்கப்புறம் இந்த பூண்டு செடியில் அதாவது பூண்டில் பார்த்தீங்கன்னா வேரே இல்லாமல் மொட்டையாக அரிச்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு இந்த சின்ன சின்னதாக ஒயிட் கலரில் முட்டையாக இருக்குல்ல, இது வந்துட்டு பெயின் அப்படின்னு சொல்லலாம். இது மைட்ஸ் இது வந்துட்டு இருந்துச்சுன்னா ரொம்ப பெரிய இழப்பு. அதாவது கடைசி வரைக்குமே இது பூண்டு செடியில் இருந்துட்டு அப்படியே வேர் எல்லாத்தையும் அரிச்சு மொட்டை வேறு மாதிரி ஆக்கி விட்டுரும். இது இருக்கிறதுனால வந்துட்டு உடனடியாக அரிசி புழு மாதிரி உடனே மஞ்சள் ஆகி செடி வந்துட்டு உடனே சாகாது. இது மெதுவாக அதோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்றதுனால மெதுவாக மஞ்சள் ஏறி மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு எடுத்துரும். ஈல்டே வராது இந்த மைட்ஸ், இந்த பெயின் இருந்ததுன்னா. இதை கட்டுப்படுத்துறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஆனால் ப்ராப்பராக அந்த டைமிங்கில் நம்ம மருந்து ஊற்றுறதுனால கண்டிப்பாக இதையும் கண்ட்ரோல் பண்ணலாம். இதுக்கு வந்துட்டு மொவெண்டோ எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த மருந்தை வந்துட்டு டேங்க் 25 மில்லி வச்சு ட்ரின்ச் பண்ணணும். அதாவது